நேர் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் எம் இளங்கு ஜோதிடர். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. 12 ராசி நற்பலன்களை பார்ப்போம். குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 3ஆம் நாள் 19/9/2024 வியாழக்கிழமை. பிரதமி திதி காலை 6:41 வரை. பின்பு துவிதியை திதி. உதிரட்டாதி நட்சத்திரம் பகல் 11:13 வரை. பின்பு ரேவதி நட்சத்திரம். நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. மேசராசிரியர்களுக்கு எதிர்ப்புகள் விலகும், ஆனால் சொந்தங்கள் குறித்த மனத்தாங்கள் அதிகரிக்கும். பங்குதாரர்களை பகைத்து கொள்ள வேண்டாம். முருகன் வழிபாடு செய்வது நல்லது. ரிஷபராசிரியர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். சிலருக்கு புதிய வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு. சிவன் வழிபாடு செய்வது நல்லது. மீனராசிரியர்களுக்கு நன்மையான நாள். செலவு வழியே நீங்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள். பெருமாள் வழிபாடு செய்வது நல்லது. கடகராசிகளுக்கு அதிர்ஷ்டமான நாள். விருப்பம் பூர்த்தியாகும். திட்டமிட்டு செயல்படுவீர்கள். சிவன் வழிபாடு செய்வது நல்லது. சிம்மராசிகளுக்கு முயற்சிகள் மேன்மை தரும் காலகட்டம். அரசியலில் உள்ளோருக்கு ஏற்றம் ஏற்படும். நரசிம்மர் வழிபாடு நன்மை சேர்க்கும். கன்னிராசிகளுக்கு நன்மைகள் வர தொடங்கும் காலகட்டம். இரத்த பந்தங்களால் பெருமை சேர்க்கும். அனுமன் வழிபாடு ஆனந்தம் சேர்க்கும். துளாராசிகளுக்கு மாற்று மருத்துவத்தால் உடல் நலம் சீராகும். வீட்டில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. முருகன் வழிபாடு செய்வது நல்லது. விருச்சிக ராசிகளுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு உண்டு. பிள்ளைகளின் கல்வி நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றி வரும். முருகன் வழிபாடு செய்வது நல்லது. தனுசு ராசிகளுக்கு பணத்தை கவனமாக கையாளுங்கள். வாரிசுகளால் பெருமை உண்டு. பிள்ளையார் வழிபாடு பிரகாசிக்க செய்யும். மகர ராசிகளுக்கு நம்பிக்கைகள் நடைபெறும் நாள். பெற்றோர் வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். லட்சுமி வழிபாடு செய்வது நல்லது. கும்பராசிகளுக்கு மகிழ்ச்சி கூடும் நாள். ஆபரணங்களை வாங்கும் ஆர்வம் உண்டு. லட்சுமி வழிபாடு செய்வது நல்லது. மீனராசிகளுக்கு அமைதியாக இருந்தால் ஆதாயம் அதிகரிக்கும். வழக்குகளில் நேரடி கவனம் தேவை. தட்சிணாமூர்த்தி வழிபாடு தலைக்க செய்யும். 12 ராசி நற்பலன்களை பார்த்தோம். எனது வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.